வெல்கம் டு டியர் ஃபுட்டீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, இது ஜஸ்ட் ஒரு ட்ராவல் பிளாக் தான். நம்ம ஒரு கோவிலுக்கு நம்ம போயிருக்கோம். அந்த கோவில் பேர் தான் சிக்கல் முருகன் கோவில். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நியர்பை வேளாங்கண்ணி கிட்டக்க இது. நியர்பை வேளாங்கண்ணிக்கு சொல்ல முடியாது, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தமாதிரி நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, சூப்பர். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இந்த கோயில் எங்கள் அப்பா எனக்காக வேண்டியிருந்தாங்க. எனக்கு சீக்கிரமாக அலைன்ஸ் முடிஞ்சால் நான் இட்டுன்னு வரேன்னு சொல்லிட்டு, அதனால இந்த கோயில் நாங்கள் போயிருந்தோம். இந்த கோயிலை தான் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் சம்பாரம் பண்ணுறதுக்கு இங்கே தான் வேல் வாங்குவாங்க. சிக்கலில் வேல் வாங்கி சம்பாரம் பண்ண தான் சொல்லிட்டு இந்த கோயிலில் ஒரு ஐதீகம் இருக்கும். இந்த கோயில் மாரி ஒரு 3 கோவில் இருக்கும். இந்த 3 கோயிலும் ஒரே இருக்கிற சிற்பம் பார்த்திங்கன்னா சித்தக்கநாத் ஒரே சிற்பி தான். இங்கே பாருங்கள், அங்கே நான் சொன்னேன்ல சிக்கலில் வேல் வாங்கி தான் சம்பாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதை பற்றி டீட்டெயிலாக இங்கே போட்டிருக்காங்க. அங்கே சம்பாரம் வாங்கிறதுக்கு வேல் வாங்குறப்ப இங்கே முருகருக்கு அந்த செப்பு மேனி வேர்க்குமா, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திருச்செந்தூரில் சம்பாரம் நடக்கிற மாதிரி இங்கேயும் சம்பாரம் நடக்கும். அங்கே வேல் வாங்குறப்போ அங்கே முருகருக்கு அந்த செப்பு மேனி வேர்க்கும். இந்த கோயிலில் என்ன ஒன்று சிறப்புன்னா, இங்கே விஷ்ணுவோட சன்னதியும் இருக்குது, ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது விஷ்ணுவோட சன்னதி. இந்த கோபுரம் முருகரோட ராஜ கோபுரம் இது. இங்கே சிவன் இருப்பார். சிவனுக்கு இன்னாண்ட சைடில் இருக்க சன்னதியில் தான் முருகர் இருப்பார். இந்த 3 கோயிலும் இதே டிஃப்ரென்ஸ் தான், இதே மாதிரி தான் இருப்பாங்க. இந்த கோயிலை மூலவர் சித்தக்கின சிற்பிக்கு ஒரு கதை இருக்குது. நான் அதை அப்புறம் நான் சொல்கிறேன். சிக்கல் கொஞ்சம் தூரம் போனால் இங்கே ஒரு முருகர் கோயில் இருக்கும். இந்த முருகர் கோயில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், கடந்த கொஞ்ச நாளாக சூரசம்பாரம் நிறுத்தி வச்சுருக்காங்களாம். இங்கே பார்த்திங்கன்னா முருகர் சம்பாரம் முத்தியாக காட்சி அளிக்கிறாரு. இங்கே இருக்க முருகர் சிலையை பார்த்தா நான் தமிழ்நாட்டில் எங்கேயும் நான் பார்த்ததில்ல. உங்கள் ஊரை நீங்கள் பார்த்துருந்தா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே சம்பாரம் முத்தியாக 6 தலை 12 கைகளோடு பயங்கரமாக காட்சி அளிப்பார். இது இந்த கோயிலில் இருக்க அந்த குளம் இது. உங்கள் ஊர்லேயும் முருகர் சம்பாரம் முத்தியாக மயில் மேலே காட்சி அளிக்கிறாருன்னா நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஊரில் அந்த கோயிலையும் நான் பார்க்குறேன். அங்கேருந்து நாங்கள் பார்த்திங்கன்னா எட்டுக்குடின்னு சொல்லிட்டு ஒன்று முருகர் கோயில் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இதேமாரி தான் இருப்பார். சிவன் ஃப்ரண்ட்டில் இருப்பார், இன்னாண்ட சைடில் முருகர் இருப்பார். அங்கே எப்படி சிலை வடிச்சிருக்காங்களோ அதேமாதிரி இங்கேயும் சிலை வடிச்சிருப்பாங்க. இங்கேயும் இந்த கோயிலும் பார்த்திங்கன்னா அதே சிற்பி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த விஷ்ணுக்கான தனி சன்னதி இருக்காது மற்ற 2 கோயிலும். இது அந்த கோயிலை சுற்றி இருக்க கடைங்க அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கோயிலும் அதே சிற்பி தான் செஞ்சாங்க. ஓகே ஃபைன். இந்த கோயிலோட சிற்பியை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த சிற்பி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கலில் அந்த சிலையை செஞ்சாங்க. அந்த சிலையை செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அவரோட கட்டவரில் வெட்டிட்டாங்க அந்த ராஜா. ரெண்டாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த கோயிலுக்கு வந்தார், எட்டுக்கொடிக்கு வந்தார். எட்டுக்கொடிக்கு வரப்போ என்ன பண்ணார்னா அந்த சிலை வேறு எங்கேயும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை எடுத்துடுறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா என்கண் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த என்கண்ணில் ஒரு சின்ன ஒரு குழந்தையோட உதவியோடு அந்த சிலையை செதுக்கிறாரு. அது எப்படி அந்த 2 கோயிலும் சிலையை செஞ்சாரோ அதேமாதிரி இங்கேயும் செய்கிறாரு. அந்த சிலையை செஞ்சோடனே பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த விரலும் கண் வந்தது. அங்கே அவருக்கு அந்த கண் வந்ததால் அந்த ஊருக்கு என் கண் பேர் வந்துச்சு. அந்த சித்தர் பார்த்திங்கன்னா இன்னும் ஜீவசமாதி அவர் முத்தி கொடுத்த இடம் தான் என் கண். இது பார்த்திங்கன்னா எட்டுக்குடி தான். அந்த குளம் அந்த ஏரியாலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் என்கண் கோயில். நாங்கள் 4 மணிக்கே போயிட்டோம். 4:30 மணி தான் அந்த கோயில் திறப்பாங்க. நாங்கள் போகிறப்ப தான் அந்த கோயில் திறந்தாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் கோயில் இருக்குல்ல, இங்கே தான் அந்த சித்தரோட சமாதி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணால் மேலே இருக்க அந்த செடியை எடுத்து நீங்கள் அந்த விநாயகர் பாதத்தில் போட்டு நீங்கள் எது வேண்டியும் சுற்றினாலும் இங்கே நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இது. நாங்கள் போகிறப்ப தான் ஃபஸ்ட்டு கோயில் திறக்கிறாங்க. நான் மூலஸ்தானத்தெல்லாம் நான் எடுக்கலாம். ஆனால் அங்கே மூலவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கோயிலோட லொக்கேஷன் நான் கமெண்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் போடுறேன். மறக்காமல் இந்த கோயில் போய் பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் எந்த சிக்கலாக இருந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்துருமா. அந்தமாரி ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் இது. எனக்கு ஜஸ்ட்டு விபூதி தான் எடுத்தாங்க. அந்த விபூதி எடுக்கே என் லைஃப்பில் நல்லா பாசிட்டிவாக நடந்துச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த கோயில் ஒரு சிற்பமும் அழகாக இருக்கும். இது கொஞ்சம் பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு திருப்பணி நடக்கிறதா அந்த போர்டில் ஒன்று பார்த்தேன். நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடுங்க. இங்கே அன்னதானமும் ரெகுலராக நடக்கும் இந்த கோவிலில். இந்த கோவிலோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வரலாறு இங்கே போட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கோபுர தரிசனம் இது.
நான் சொல்லிட்டு இருந்தேன்ல இந்த கோயிலில் வந்து இப்போ திருப்பணி பண்ணுறாங்க, அதுக்கான வேலை தான் இப்போ போயிட்டு இருக்குது போல இருக்குது. இது வந்து இந்த கோயிலை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாரி இது. இதை நீங்கள் வந்து நேரில் போனீங்கன்னா நீங்கள் அதை படிச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இங்கே இருக்க மயில் கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முருகர் உட்காந்துருக்கிற மயில் வந்து பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக மயில் மாரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. வந்து உங்களுக்கு அந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த அர்ச்சகர் காட்டுவார்ல, அப்போ நீங்கள் பார்க்கலாம். நான் சொன்னேன்ல அந்த சித்தர் பட்ட அந்த கஷ்டம், அவர் பட்ட முத்திலாம் வந்து இதை வந்து ஒரு ஆர்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது அந்த கோயிலோட பிரகாரம், கிணறுலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க. இதுமாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீ வந்து கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட்டீஸ். தேங்க்யூ ஃபார் ஆல்.